ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாம் பனங்காயை எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது முன்னாடி இது என்னடா பனங்காய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, பனை மரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ அந்த பனை மரத்தில் இருந்து நாம் நுங்கு சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த நுங்கு தாங்க இந்த மாதிரி பழம் ஆகும்போது பனங்காய் ஆகும். அதுக்கப்புறமா அந்த பனங்காயில் உள்ள கொட்டைகள் இருக்கும், பெருசாக இருக்கும். இதை கட் பண்ணும்போது பாருங்கள், அந்த கொட்டைகள் தான் மணலில் பூத்தி வச்சு அதில் இருந்து வர்றது தாங்க அந்த பனங்கிழங்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறமா இந்த பனை மரத்தில் இருந்து தான் அக்கானி கூட எடுப்பாங்க. அந்த அக்கானியை காய்ச்சி தான் கருப்பட்டி எடுப்பாங்க. பட் அந்த ப்ராசஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி இந்த பனங்காயை சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறமா நுங்கு சாப்பிட்ருக்கோம். இந்த பனங்கிழங்கு கூட நாங்கள் சாப்பிட்ருக்கோம். முன்னாடியெல்லாம் அக்கானியெல்லாம் பக்கத்துலலாம் கொண்டு விற்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நேச்சராகவே ஏறி எடுத்து அதுக்கப்புறமா உடனே விற்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அக்கானி எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, பனை மரத்தில் ஏறுறதுக்குமே ஆள் இல்லை. பட் நுங்கு நாம் வாங்கி சாப்பிட்றலாம், பனங்கிழங்கு கூட வாங்கி சாப்பிடலாம். இந்த பனம்பழம் எப்போ நாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மரத்தில் இருந்து கீழே விழுந்த உடனே நாம் எடுத்து சமைச்சிடணும். அதை 1 or 2 days நாம் அப்படியே போட்டிருந்தோன்னா புழு கரிச்சு அந்த மாதிரியெல்லாம் ஏறிடும். ஸோ அதனால் மரத்தில் இருந்து கீழே விழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழத்தை எடுத்து தான் நாம் சமைச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் இதை சுட்டு கூட சாப்பிடுவாங்களாம். பட் நாங்கள் சின்ன வயசில் இருந்து இதை சுட்டு சாப்பிட்டது கிடையாது. பட் அம்மா அப்பா எல்லாமே சொல்லுவாங்க, இதை சுட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. என்ன அப்படின்னா, இந்த மரச்சினி கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வேக வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரி தாங்க இந்த பனங்கிழங்கு கூட பனம்பழம் கூட சுட்டு சாப்பிடும்போது இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக மேலே உள்ள தோலோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதில் உள்ள கொட்டைகளை கூட இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு பழத்தில் 3, 2 கொட்டைகள் அந்த மாதிரி இருக்கும். அந்த பழத்தோட சைஸை பொறுத்து நம்ம ஒரு பானை எடுத்து அடியில் அந்த பனம்பழத்துக்கு மேலே ஒரு ஓடு இருக்கும், அதை இந்த மாதிரி கமத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸ் எல்லாமே எடுத்து போடணும். அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணியும் நீங்கள் சமைக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஆட் பண்ணியும் சமைக்கலாம். பட் கருப்பட்டி ஆட் பண்ணி நாம் சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பானை நிறைய 2 பழத்துக்காக நாங்கள் எடுத்துருக்கிற கருப்பட்டியோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எதனால் அப்படின்னா அந்த பனம்பழத்துல ஏற்கனவே அந்த இனிப்பு சுவை இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெந்து வர்றதுக்காக ஒரு அரை பானை அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அந்த தண்ணியோடு சேர்த்து நாம் அதை சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கருப்பட்டியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வேக வைக்கணும். வேகும்போது அது கொதித்து வரும்போது லைட்டாக கிண்டி வேற கொடுக்கணும். அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சூடோடு சாப்பிடும்போது தாங்க அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நாம் சாப்பிடணும். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த பனங்காயை சாப்பிட்டது இல்லை அப்படின்னா இதை மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனல் Chris 2021 Live to the Way சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.